Hello everyone, welcome to this video. Welcome to my YouTube channel Jeevan's View. என்னோட நேம் சதீஷ் பாலகிருஷ்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் இன்டர்நெட் ட்ரேடிங் மூலமாக எப்படி நான் 20,000 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன் அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ கிடையாது, யூடியூப்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு நியூ போர்ட்ஃபோலியோ. என்னோடய பர்சனல் போர்ட்ஃபோலியோ நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்கும், ட்ரேடிங் சொல்லி கொடுக்குறவங்க பார்த்தோன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் நிஜமாலே ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு காமிக்கிறதுக்காக, விச் மீன்ஸ் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கிறதுக்காக we have created a new portfolio. இன்னொரு விஷயமும் கிளியராக சொல்லிடுறேன். லாஸ்ட் 10 இயர்ஸில் என்னோடய போர்ட்ஃபோலியோ இட்ஸ் இன் தி ப்ராஃபிட்டபிள் சைட். என்னோடய ட்ரேடிங் ஜேர்னி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே ஐ வில் பி இன் தி ப்ராஃபிட்டபிள் சைட். இந்த 10 இயர்ஸில் நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய லேர்னிங்ஸும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றின அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலி நான் என்னோடய ப்ராஃபிட்டை காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றின அனாலிசிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்குது. 1 2 3 4 5 டோட்டலாக 5 சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லையா. ஸோ என்னோடய அனாலிசிஸ் படி ஒருவேளை இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்றது ஒன் கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டாப், இது பார்த்தீங்கன்னா பாட்டம், விச் மீன்ஸ் டாப் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இதுதான் டாப் ஃபஸ்ட் பொசிஷன், இது பார்த்தீங்கன்னா பாட்டம் பொசிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஹையர் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் லோவர் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹையர் டாப் லோவர் பாட்டம் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்டீப்பாக கீழே போகும், ஸ்பீடாக கீழே போகும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. we can expect a less fall, ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நேற்றே நான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்ன அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் என்கிட்ட நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா we will get into the short position அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் டைஸியாக இருந்தது, லைக் இண்டிசிஸும் இருந்துச்சு, மேலே போகுது கீழே வந்துச்சு இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஃபைனலி இட் ப்ரோக் தி சப்போர்ட் அண்ட் வென்ட் டவுன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போனதுனால ஐ ஷார்ட் இட் டவுன். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரியும் இட் இஸ் நாட் கோயிங் டு கோ டவுன் ஃபர்தர், இதை விட கண்டிப்பாக கீழே போக போகிறதில்ல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னா ஐ வென்ட் டு தி லோவர் டைம் ஃப்ரேம். ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே டெய்லி சார்ட்டை வச்சுட்டு. ஸோ 1 hour சார்ட் இருக்குது, 15 minute சார்ட்டும் இருக்குது. ஸோ அந்த சார்ட்லேயும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கு என்ன சிக்னல் கிடைச்சிது, மார்க்கெட் என்ன சிக்னல் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா நான் ரொம்ப கீழே போக போகிறது இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு பவுன்ஸ் பேக் அப்படின்னு இல்லை. ஸோ 2:30க்கு அப்புறமா யூ கேன் ஏபிள் டு see a lot of bounce back. ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் நிறைய நியூஸ் இருக்கும், நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் அந்த நியூஸ் பின்னாடியோ ரீசன்ஸ் பின்னாடியோ நம்ம போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு என்னென்னா அந்த நியூஸோ வியூஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ரீசனோ இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த நியூஸ்னால மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குன்னா அது நமக்கு தான் நெகட்டிவ் நியூஸை கண்டி மார்க்கெட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு நியூஸை வச்சுட்டு எப்போவுமே ஒரு ட்ரேட் ப்ரிடிக்ட் பண்ணாதீங்க. அந்த நியூஸை வச்சுட்டு மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸை வச்சுட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ். பட் நமக்கு நெகட்டிவ் நியூஸாக இருக்கிறது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும், மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கிறது நமக்கு நெகட்டிவ் நியூஸாக இருக்கும். ஸோ வி நெவர் நோ, நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா ஷார்ட் பண்ண தெரியணும், மார்க்கெட் மேலே போச்சுன்னா லாங் பொசிஷன் எடுக்க தெரியணும். ஓகேவா. இல்லை அப்படின்னா ஸோ உங்ககிட்ட நிறைய காசு இல்லை அப்படின்னா யூ கேன் சூஸ் தி ஆப்ஷன், விச் மீன்ஸ் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்க தெரியணும், கீழே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் வாங்க தெரிஞ்சிருக்கணும். அனதர்ஸ் க்ரைட்டீரியா, என்கிட்ட அதிக காசு இருக்குது எப்படி ட்ரேட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா யூ கேன் செல் தி ஆப்ஷன், விச் மீன்ஸ் மேலே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம்,
கீழே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் செட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எது பண்ணாலுமே யூ வில் பி இன் தி ப்ராஃபிட்டபிள் சைட். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கீழே போனதுனால நான் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறமா லோவர் டைம் ஃப்ரேம் சார்ட் 1 hour 15 minute சார்ட் எல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட்டட் தி ட்ரேட். ஓகேவா? ஸோ now I'm going to show you my profit. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ டுக் தி 3 லாட்ஸ். ஏன் 3 லாட்ஸ் மட்டும் நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா நான் மார்னிங்கே டிசைட் பண்ணிட்டேன் டுடே ஐ எம் நாட் கோயிங் டு சி எனி பிக் டவுன்ஃபால். ஓகேங்களா? ஸோ இன்டர்டே ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்றத மார்னிங்கே டிசைட் பண்ணிவிட்டேன். டிசைட் பண்ணி 3 லாட்ஸ் வாங்கிட்டு 50,225 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 20,534 இஸ் மை ப்ராஃபிட். அண்ட் இன் டேட் அண்ட் டைமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணவே முடியாது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. யூ கேன் ஏர்ன் லாட் ஆஃப் மணி பை டூயிங் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டேன். என்ன ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா 300 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக போட்டேன். விச் மீன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் கீழே போகாமல் கீழே போயிட்டு திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு அப்படி, விச் மீன்ஸ் என்னோட டார்கெட் ரீச் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போய் பவுன்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் would be around 12,000. பட் அதே ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால மை ப்ராஃபிட் இஸ் around 20,000, விச் மீன்ஸ் 1:2 ரேஷியோ. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 1:2 ரேஷியோவில் என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சேன். பட் என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மேனேஜ் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட ஸ்டாப் லாஸும் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேட் சக்ஸஸ் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியூ ரொம்ப கிளியராக இருந்துச்சு. லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே தான் போக போகுது, மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றத நேற்றே நான் அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்க்கெட் கீழே போனதும் ஐ வாஸ் ரெடி டு ஷார்ட். ஓகே, செகண்ட் திங், அதுக்கப்புறமா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 400 பாயிண்ட்ஸ் தான் இருக்க போகுது, ரொம்ப கீழே போகிறது இல்லை அப்படின்றதும் அது முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். எதை பேஸ் பண்ணால் பேஸ்ட் அப் வந்து பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தவரையும் இட்ஸ் வெரி சிம்பிள். அதில் நிறைய இருக்குது, ஸ்டோகாஸ்டிக், MACD நிறைய இருக்குது. பட் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வச்சுட்டு உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமா? இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலானது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்க மாதிரி எப்போவுமே உங்களோட அனாலிசிஸும் உங்களோட வியூயும் ரொம்ப சிம்பிளாக கிளியராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் லாட் ஆஃப் மணி. இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில் நான் ஏர்ன் பண்ண எல்லா காசுமே இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆஃப் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற அதை நம்புகிற ஆளாக இருந்தால் உங்களோட மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி 1 டேயில் ஐ ஏர்ன்ட் அரௌண்ட் 20,000, விச் மீன்ஸ் இப்போது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு அப்படின்னா அவரோட மந்த்லி வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் இதை ஒரு ஜஸ்ட் 2 to 3 hours மேட்டர் ஆஃப் டைம் நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் ஐ லேர்ன் தி ரைட் திங். அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. விச் மீன்ஸ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்டோகாஸ்டிக், MACD இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சூஸ் பண்ணணும். எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான், எல்லாமே பேட்டர்ன் தான். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய அகாடமிஸில் தே ஆர் சேயிங் தட் டெக்னிக்கல் ரெக்டாங்கிள் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அண்ட் தென் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் அப்சல்யூட்லி ஃபைன். அதெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாதுன்னு அப்படின்னு இல்லை. பட் நீங்கள் ரியலிஸ்டிக்காக யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு 2000 ஸ்டாக் கிட்டே இருக்குது. NSE இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டாக் கிட்டே இருக்குது. அந்த 2000 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் இம்பாசிபிள். அதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஒரு காமன் பீப்புள், ஒரு லேமன், ரொம்ப நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன்னா ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வச்சோ இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சோ இல்லை வெஜ் பேட்டர்ன் வச்சோ கண்டிப்பாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் ரியலி சேலஞ்சிங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு நாலேஜாக யூஸ் ஆகுமே கண்டி, ஆனால் அதை வச்சு உங்களால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். அவங்க சொல்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாலேஜாக இருக்கும், வா அப்படியா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குமே கண்டி அதை வச்சுட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற நாலேஜ், அவங்க சொல்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் 2000 ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கில் போயிட்டு நீங்கள்
இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இட்ஸ் அ பிக் கொஸ்டின். நிறைய அகாடமிஸில் சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஐ ஆல்சோ வென் த்ரூ ஆல் தி சார்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஓகேங்களா, நானுமே நிறைய இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு அங்கே சொல்லி கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம அப்படியே ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வருவேன். வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 100-150 ஸ்டாக் இருக்கும். எந்த ஸ்டாக்லன்னு போயிட்டு நீங்கள் எந்த பேட்டர்ன் தேடிட்டு எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்து எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லணும் இது வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டர்ன். ஸோ நான் ஐ ஹேவ் 10 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், பேட்டர்ன் மட்டுமே ட்ரேடிங்க்கு ஹெல்ப் ஆகாது. ஓகேங்களா, அதே மாதிரி அனாலிசிஸ்லையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் தேர் ஆர் லாட் ஆஃப் திங். ஸோ இட்ஸ் சம்திங் கால்டு ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் லோ ப்ராபபிலிட்டி. ஒரு சில டெக்னிக்கல் டூல்ஸில் வச்சுட்டு கன்ஃபார்ம் சொல்ல முடியும் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சிக்னல்ஸில் வச்சு we cannot able to 100% ஷுவர் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும், மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போயிடுச்சு அப்படின்னா we need to be very aggressive in the buying. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது, நீ ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டு, நீ அனலைஸ் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போகலை அப்படின்னா you need to be exited with the minimal stop loss. எப்பயுமே உங்கள் ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். தட்ஸ் தி சக்ஸஸ் மந்த்ரா. இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணதால தான் என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எஃப்ஐஏஸ், டிஏஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் மார்க்கெட்டையே ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் மேலே போகிறது கீழே போகிறது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசுங்களை வச்சு தான். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியோட மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸ்ட்ராட்டஜி இல்லாமையோ ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம், பட் அதுதான் கசப்பான உண்மை. ஓகேவா, ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் கரெக்டான நாலேஜ் இருக்கணும், ரைட்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ட்ரேடை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். விச் மீன்ஸ் இப்போது நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஜீரோதா இருக்காங்க, ஷேர்கான் இருக்காங்க. இவங்கக்கிட்டே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனோ இல்லை வெப் பேஸ்ட் டூலையோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஒரு ட்ரேடை கரெக்டாக என்ட்ரி ஒரு ஆர்டரை கரெக்டாக என்டர் பண்ண தெரியணும், ஒரு ட்ரேடை கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆக தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும், நிறைய ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ண முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் நிஃப்டியாக நான் நேற்று அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணால் ஷார்ட் பண்ணு, எந்த டார்கெட் எது வந்து உன்னோட டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ டார்கெட்டாக வைக்கிறதுக்கு நீ வந்து பார்த்தோன்னா லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டே இரு, ஒன் ஹவர் சார்ட் பாரு, 15 minute சார்ட் பார்த்துட்டே இரு. எப்போயாச்சும் உனக்கு சிக்னல் கிடச்சிது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக போகுது அப்படின்னு சிக்னல் தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸிட் ஆகும். இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ட்ரேடை நான் என்னோட வெப் பேஸ்ட் டூல்லையோ இல்லை ஃபோன் ஆப்லையோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு நோ ஹவு டு ஹேண்டில் த சாஃப்ட்வேர். விச் மீன்ஸ் அந்த ப்ரோக்கர் கொடுக்குற சாஃப்ட்வேரை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இட் வில் மேக் எ ஹியூஜ் இம்பாக்ட் இன் யுவர் ட்ரேடிங். ஸோ நான் அனலைசிஸ் மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல, எப்படி செல் ஆர்டர் போடுறது தெரியல, எப்படி பை ஆர்டர் போடுறது தெரியல அப்படின்னா தென் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணவும் தெரியணும், இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியணும். இந்த 2 இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சால் தான் யூ கேன் ஏபிள் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் இன் டு த ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, யூ நீட் டு பி வெரி கிளியர் இன் யுவர் வியூ, யூ நீட் டு டூ தி ஃப்ளாலெஸ் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் தென் யூ நீட் டு எக்ஸிக்யூட் தி ட்ரேட் ஆன் த ரைட் டைம். ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ட்ரேடிங்கில் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம். இது எல்லாமே ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம், பட் ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட் வித் யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்குமே ஷேர் மார்க்கெட் பற்றினா ஒரு நியூ வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் லக் அண்ட் குட் ட்ரேடிங்.